பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 6 மாதங்கள் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி பாதுகாத்து பராமரித்து தேவைகளை எல்லாம் சந்தித்து கைவிடாத தெய்வமாக இந்த வினாடி வரைக்கும் நடத்தினவர் கிருபையாய் இந்த 7வது மாதத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மாபெரும் கிருபை, இது தேவனுடைய தயவு. இது நம்முடைய எந்த விதமான முயற்சியும் அல்ல, தேவனுடைய கிருபையினால இந்த 7வது மாதத்தை நம்ம கண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எந்த விதத்திலும் பாத்திரவானா இல்லாத தகுதியில்லாத எங்களையும் நீர் நினைத்து ஆண்டவரே இந்த 2024ஆம் ஆண்டுல 6 மாதங்கள் எங்களை நீங்க நடத்தினீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திச்சீங்கப்பா ஆண்டவரே, எல்லா ஜெபங்களை கேட்டீங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய தேவைகளுக்கும் அதிகமாய் நீர் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. இந்த 6 மாதத்துல நாங்க திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் எங்களுக்கு தெரியலப்பா ஆண்டவரே. ஒருவேளை நாங்க ஜெபித்த ஜெபங்கள் சிலது கேட்கப்படாது இருக்கலாம், ஆனா அதற்குரிய பதில் உம்முடைய சமூகத்துல நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆசீர்வாதமான இந்த 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க பண்ணின தேவன், இந்த முதல் நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பொறுப்படுத்து ஆளுகை செய்வீராக. துவக்கம் முதல் முடிவு பிரசன்னம், முடிவு வரையிலும் உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக, எல்லா மாமிசங்கள் மறைக்கப்பட்டு தேவன் மாத்திரம் வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட இந்த பாட்டுத்தாளிலிருந்து பாடல்களை நம்ம பாடுவோம். கவனிங்க, ஒரே ஒரு விண்ணப்பம்தான், பாடல்களை உற்சாகமாக நம்ம பாடுவோம். கரங்களை உற்சாகமாக தட்ட வேண்டாம். ஒரு சில காரணங்கள் நிமித்தமாக நம்ம பாடல்களை உற்சாகமாக நம்ம பாடுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் முதலாவது பாடலை நாம் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். லேவியராகத்தில் சொன்னது போல, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியால் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியால் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவாதி தேவன் எங்கெல்லாம் ஒரு நாமத்தினால நாம் கூடுகிறோம் அந்த இடத்திலெல்லாம் நம்ம இடத்துல வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது. அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர்.
இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் நமக்கு நன்மை செய்து நம்மோடு கூட இருந்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அல்ல ஆண்டவரே, கோடான கோடி நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய நன்மைகளை சொல்லி முடியாது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நாம் பிழைத்திருப்பது அவருடைய கிருபை, நாம் வாழ்வது அவருடைய கிருபை, நம்ம நிற்பது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்று சொல்லி கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆமென் அனுதினம் என்னை ஆமென் அனுதினம் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிடலாமே, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட,
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை ஆண்டவரே. நான் உயிரோடு இருப்பது ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, என் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரே என்னை நடத்தி வருகிற தேவன் நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம். இந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, முடிந்தால் எழுந்து நின்று அவருக்கு கனத்தை செலுத்தும்படியாக, அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக, என்னை காண்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல். ஓ, நான் கண்ணீரின் பாதையில் நடந்த பொழுதெல்லாம் என் கண்ணீரை துடைத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல ஆண்டவரே என்னை தாங்கி நடத்தி வந்தீரே ஆண்டவரே. தாங்கி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உண்மையாய் ஆண்டவரே என்னை தாங்கி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவர். கோடான கோடி நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, சகலமும் படைத்தவர் நீர் ஆண்டவர். சர்வ வல்லவர் நீர் ஆண்டவர். சகல அதிகாரத்துக்கு உடையவர் நீர் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவன் நீர் ஆண்டவர். எங்களை மீட்கும் பொருளாய் வந்த கர்த்தர் ஆண்டவர். என்னை தூக்கி எடுத்த தேவன் நீர் ஆண்டவர். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவர் சுவாமி. ஒன்றும் இல்லாமையிலிருந்து நீர் சகலத்தை உருவாக்கின தேவன் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கோடான கோடி நன்றி ஆண்டவர். வல்லமை பெரியது ஆண்டவர். வல்லமை பெரியது ஆண்டவரே, சொல்லி முடியாதது ஆண்டவரே. ஓ, வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறவர் நீர் ஆண்டவர். வானம் கொல்லாதவர் நீர் ஆண்டவர். ஒரி மாதா நாமா ஷகலபதி ஆதாரபல கரபல கரபல ரபதுரப. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவர். நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீர் இரவையாள சந்திரனையும் பகலையாள சூரியனையும் படைத்தவர் ஆண்டவர். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவன் நீர் சுவாமி. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பலனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம்,
கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஆமாண்டவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், ஓ என்னை நடத்துகிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே. என் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே, என்னை வழி நடத்துவீர் ஆண்டவரே, எனக்கு வழிகளை உண்டாக்கி தருவீர் ஆண்டவரே. ஓ என் குறைவை நிறைவாக்குவீர் ஆண்டவரே. நம்புவேன் இயேசுவை, ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட, துதிக்க, ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் கூட எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 7வது மாதத்தினுடைய இந்த ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தான் புதிதாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஜோசப் அண்ணா இருக்காரு, அம்மா இருக்காங்க, தம்பி பேருமா பூபதி. சரி, 3 பேர் அப்படின்னு இல்லைங்க. ஒரே நிமிஷம். முதல்ல இவங்களுக்கு நம்ம ஜெபிச்சிடலாம். அதுக்கு பிறகு அப்புறம் நம்ம அடுத்த ஒவ்வொரு பிறந்த நாள், திருமண நாளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். புதிதாய் வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக, அவர்களை வழிநடத்தும்படியாக, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து இந்த 3 பேருக்காக எப்சிபாக்கா ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு புதியதாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. அவங்க என்ன நோக்கத்தோடு இங்கே வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய அன்பையும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பையும் இன்னும் அதிகமாக உணரும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அதிகமாக உமக்குள்ள வளர ஆண்டவரே
பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே வழி நடத்துங்க. உம்முடைய கிருபைக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே வருகிற மாதங்களில் அப்பா ஒவ்வொரு முறையும் அப்பா இங்கே கூடுகை நடைபெறும் பொழுது பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து வாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வாங்க. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இருக்கீங்களா? ஏனோசனனுக்கு திருமண நாள், சங்கரண்ணனுக்கு பிறந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள், திருமண நாளுங்களா பிறந்த நாளா? பிறந்த நாள் இல்லை. பாப்பாக்கு, ஜானகி அக்காவுக்கு, பிரிசலாவுக்கு. இல்லை, அம்மா ஜெபத்துக்கு நிற்கிறாங்க. உட்காருங்க உட்காருங்க, ஜெபிச்சுக்கலாம், உட்காருங்க. சரி, திலகக்கா உங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உம்மை மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே, கர்த்தருக்குள் மறுபடியுமாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் வைத்திருக்கிறபடியால் சோதரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னவரே சோதரம். நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற தேவன் இந்த நாட்களிலும் முது பிள்ளைகளாய் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாயின் கருவிலேயே நீர் முன்குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாக பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஊழியங்களை ஆண்டவரே வல்லமையாய் செய்ய ஜானகிக்கு அண்ணனுக்கு பலனை சத்துவத்தை தாங்க. மற்ற சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பிறந்த நாள் திருமண நாட்களை அனுசரிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருந்து அநேக பிறந்த நாட்களை காண, திருமண நாட்களை காண பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்களுடைய தேவைகள், இம்மைக்குரிய தேவைகள், மறுமைக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. பரிபூர்ணம் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரிசில்லா, ஏனோசன்ன, சங்கரண்ண, சங்கர், குட்டி பாப்பா, பாப்பாக்குங்க. சரி சரி. உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃப்ரீடாக்கா ஜெபம் பண்ணுங்க. ராஜாத்தி என்கிற சகோதரிக்காக நம்ம ஜெபிப்போம். கொஞ்சம் ஆண்டவர் குறித்து தெரியும். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதபடி இருக்கிறாங்க. அவங்க திலகக்காங்க வீட்டுக்கு வரக்கூடிய மேடன். அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நாகராஜ் என்கிற சகோதரனுக்காக ஜெபிப்போம். மனநிலை சரியில்லாதபடி இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறதில்ல. அதே போல் மயிலாளுக்கு கால்வலி, சுசிலாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த காரியங்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிப்போம். அதோடு கூட ஜோசப் அண்ணா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கண் பார்வை சரியாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த சோஃபா ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. சமீப நாட்களாக கண் பார்வை இல்லை. ஜெபித்ததற்கு பிறகு கொஞ்சம் கண் ஒளி தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க. தொடர்ந்து பரிபூரண விடுதலை அடையும்படியாக ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே, நாங்களுமே துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே, இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, அந்த மார்பில் கட்டியுள்ள அந்த ஆண்டவரே மகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அந்த மகளுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறங்க தாவே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர் உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டிக்க தாவே. அப்பா, இப்பொழுது சுகத்தை கட்டளை இடுவீராக ராஜா. உம்முடைய
தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆமென், கர்த்தாவே. ஆமென். உம்முடைய வார்த்தை அனுப்பி இப்பொழுது சுகப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே 2-3 நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ராஜா ஆண்டவரே மயிலா சகோதரிக்காக வருகிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ஜோசப் பிரதருக்காக வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே மகன் செய்கிறதான தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே கண் பார்வை ஆண்டவரே மங்கினதாய் காணப்படுகிறது ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது பொழுது கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே அப்பா அப்பா லேசாக தெரிகிறது என்று சொல்லுகிறாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா இன்னுமாக பரிபூர்ணமான ஆண்டவரே விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அந்த மகனுக்கும் ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக ராஜா. இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே பலவீனமாய் வந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பி கர்த்தாவே இப்பொழுது சுகத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பீராக ராஜா. நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா விதமான பலவீனங்களையும் சுகவீனங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துவோம். அதோடு கூட அடுத்ததாக இன்னொரு ஜெப குறிப்பு உண்டு. இந்த ஜெப குறிப்புக்காக ரத்தனக்கா ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய இலக்காவுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்கு வீடு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற வீடு காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு வீடு கிடைக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதே போல் மயிலால் அவங்களும் வீடு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த வீடுகள் அனுகூலமாகும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதுபோல் இப்போது புதிதாக மேரி அக்கா அவங்க வந்திருக்கிறாங்க இந்த கூட்டத்திற்கு. அவங்களுக்காகவும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இயேசுடைய அலக்காவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, வீடு காலி பண்ண வேண்டிய ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நல்ல வீடு கிடைக்கத்தக்கதாக தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே ஜெபிக்கதான எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவரே பிள்ளைக்கு ஒரு நல்ல வீட்டை நீர் வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே தகப்பனே நீர் தாமே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராகப்பா. அப்படியாக ஆண்டவரே மயிலாளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களும் அப்படியாகவே ஆண்டவரே வீடு ஆண்டவரே தேடிக்கொண்டிருக்கிறதான அந்த நேரங்களில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அவர்களுக்கும் ஒரு நல்ல வீட்டை ஆயத்தப்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுடைய ஜெபங்களே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கும் ஆண்டவரே நன்மையானதை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்கு நன்றி. மேரிக்காக ஜெபிக்கிறங்க தாவே ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே 1ஆம் தேதியிலே வந்திருக்கிறான் அந்த மகளை நீர்தாமே கண் நோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. மகளை ஆண்டவரே நீர்தாமே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே மகளுக்கு செய்ய போகிற தயவுக்கு நன்றி ஆண்டவரே. நினைவுகள் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே விருப்பத்தையும் நினைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன் அவளுடைய எல்லா தேவைகளையும் மன விருப்பத்தையும் நீர் செய்வீராக ராஜா. இந்த நாளில் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு மகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. அப்படியாக நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியாகவே எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க போகிறதற்காக நம்ம நன்றி சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொள்ளுவோம். இப்போ ஜெபித்த ஜெப குறிப்புகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஜோசப் அண்ணனுக்காக, மயிலால் குடும்பத்துக்காக, இயேசுடைய அக்காவுக்காக, மேரி அக்காவுக்காக, புதிதாக இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நினைத்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு கொஞ்சம் இந்த அந்நிய பாஷையில் தகராறு, அதனால தான் அண்ணன் தமிழில் படிக்க சொன்னார். எனக்கு வேண்டித்தான். புரிஞ்சுல்லைங்களா? சரி, இப்போது முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இதுவரைக்கும் நடந்த எல்லாமே தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் நடந்தது தான். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடினோம், அவரை துதித்து ஆராதித்தோம். அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு நடனத்தை பார்த்தோம். இப்போ பிரதானமாய் தேவனுடைய வார்த்தைகள் பரத்திலிருந்து நமக்கு வருகிற நேரம். ஆகவே ஜெபத்தோடு கூட நம்ம காத்திருப்போம். மத்தியில் இருக்கிற ராஜன் பாபன்னு முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க.
தேவனுடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்குரிய விசேஷித்த வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று சொல்லி பார்மையான ஒரு பாடலை நாம் நடனத்தின் மூலமாய் பார்த்தோம். அதனுடைய வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதை நீதியை படிப்பிக்குதலுக்கும் ஒரு மனுஷனை நல்லவனாய் மாற்றுவதற்கு இந்த வேத புத்தகம். எத்தனையோ இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு வருவதற்கு முன்பாக கூட உலகத்திலே லட்சக்கணக்கான பதிப்புகளை விற்ற புத்தகங்களை குறித்ததான ஒரு பட்டியலை நான் வாட்ஸ்அப்பில் படிக்க நேர்ந்தது. 15 லட்சம் 20 லட்சம் புத்தகங்கள் விற்கப்படுது, அது ஜனங்களை கவருகிறது என்று சொல்லி அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது, ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக மேபி சம் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ், அது நம்மை உற்சாகப்படுத்துகிற அல்லது கொஞ்சம் வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை கொண்டு வரக்கூடிய புத்தகங்களை போல காணலாம். பட் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையை மாற்றி தருவது என்று சொன்னால், வாழ்க்கையை புதுப்பித்து தர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரே ஒரு நூல் தான் இருக்குது, அது திருமறை கர்த்தருடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலே ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை அப்பா. கர்த்தாவே, இந்த ஆண்டை துவங்கும்படியாக உதவி செய்த கர்த்தர், இந்த ஆண்டிலே 6 மாதங்கள் முடிந்து 7வது மாதத்துடைய ஆண்டவரே முதல் நாளிலே நாங்கள் ஆண்டவரே இந்த இல்லத்திலே கூடிய மக்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்த, ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ தந்திருக்கிற தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் எங்களோடு கூட தங்கியிருந்த தேவன், இனிமேலும் உடைய வார்த்தை என்கிற இந்த மன்னாவை எங்களுக்கு பிட்டு தந்து எங்களை ஆசீர்வதித்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரித்திரங்களை கரங்களுக்குள்ளாய் வைக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியானவர்கள் அல்ல, எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அறிந்து உங்களுடைய பொற்கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளுக்குரிய விசேஷித்த வாழ்த்துக்கள். நம்மை போல ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை வாசித்து அதனுடைய அடிப்படையில் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். அவன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். பாருங்கள், வாசிக்கலாம். புலம்பலின் புத்தகம், புக் ஆஃப் லேமெண்டேஷன்ஸ் 5th சாப்டர், 5ஆம் அத்தியாயம். பழைய ஏற்பாட்டிலே 957 957 பக்கம் இருக்கிற பகுதியிலே இந்த வசனம் உண்டு. லேமெண்டேஷன் புலம்பல் 5ஆம் அத்தியாயம் 5வது வசனம்.
பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாரத்தை சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, உழைக்கிறோம். நாங்கள் சும்மா இல்லை, வேலைக்கு போகிறோம், பிரயாசப்படுகிறோம், நம்முடைய திறமைகளெல்லாம் நாங்கள் காண்பிக்கிறோம், பல விதத்திலையும் நாங்கள் உழைக்கிறோம். ரிசல்ட் என்ன? இளைப்பாறுதல் இல்லை. வாடாபன் ஒரு உழைத்த மனிதனுக்கு தேவையான பலன் கிடைக்க வேண்டும் அல்லவா? இங்கே அவனுக்கு கிடைக்கல. இது புலம்பலின் வார்த்தைகளாக இருந்தாலும் இன்றைக்கி அநேக சமயங்களில் இந்த வார்த்தை நமக்கும் பொருந்துகிறது. எல்லாம் செய்கிறோம் பிரதர், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுகிறோம், ஆனாலும் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, we are fully burdened அப்படின்னு இந்த வசனத்தை எழுதின மனுஷன் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறான். நம்ம வாழ்க்கையில் சில சமயம் தான் இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்? we are loaded with burdens, பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இப்போது இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு என்ன செய்திங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயம் 4வது வசனம். 2 Corinthians 5th chapter 4th verse. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். இந்த கூடாரம், இப்போ வசிக்கிற இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் விரும்புகிறோம். அப்படின்னா இந்த கூடாரத்திலே இந்த காரியத்தில் வாசம் பண்ணுகிற நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் மட்டும் இல்லைங்க, ஒரு தவிப்பும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை அந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஏங்க ஒய் வாட் ஹேப்பன் அப்படின்னா, வாழ்க்கையில் அநேக சமயங்களில் பாரத்தினால் அழுத்தப்படுகிறோம். 2 விதமான பாரங்கள் உண்டு. ஒன்று நாம தேடிக்கொண்ட பாரம், இன்னொன்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதன் நிமித்தமாய் வருகிற பாரம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? நாமளா தேடிக்கொண்ட நம்மையே தேடி நம்முடைய கழுத்தின் மேலே நாம் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள் என்ன, அதை பார்த்து இந்த பாரத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் அல்லது எதிலிருந்து நான் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்பதையும் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாளில் சிந்திக்கக்கூடிய இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? பர்டன்லெஸ் லைஃப், பாரம் இல்லாத வாழ்க்கை. அப்படின்னா எப்படி வாழ்வது? என்னை அழுத்துகிற பாரங்கள் என்ன? என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொண்டு வர முடியல. பல காரியம் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், பல பிரயாசப்படுகிறோம், இளைப்பாறுதல் இல்லை. we don't have any rest in our soul, in our body, in our spirit. ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரங்களிலும் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. some burden is on me. இந்த பேர்டன் எங்கிருந்து வந்துச்சு? தேவன் ஒரு மனுஷனை பாரப்படுத்துவாரா? கிடையாது, படுத்தவே மாட்டார். நம்ம இப்போ நம்ம பாடின பாடல் கேட்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனை அவர் பாரப்படுத்தி அது நிமித்தம் சந்தோஷப்படுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்ம மீது அன்பு கூர்ந்து தான் தன் ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற அவரை பிதாவாகிய தேவன் அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகளை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு மனுஷனை பாரப்படுத்தவே மாட்டார். இட்ஸ் வெரி கிளியர். என் வாழ்க்கையில் பல பிரச்சனை பிரதர், பல பேர்டன், நான் ரொம்ப வருத்தத்தால் நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் அநேகம் உண்டு. பல சமயங்களில் நாமும் சொல்லுகிறோம். இதில் 2 விதமான பாரம். ஒன்று நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள் நிமித்தமாய் வரக்கூடிய பாரம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாமாய் தேடி வைத்து கொள்ளுகிற பாரம். இதைத்தான் இந்த நாள் இந்த 2வது காரியத்தை சிந்திக்க போகிறோம். நாமே தேடி வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் பாரப்படுத்தி வாழ்கிற காரியங்கள் என்ன, அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் டைரெக்டாக நம்முடைய லைஃபோட ரிலேட் பண்ணி இந்த காரியங்களை பார்க்க போகிறோம். இதிலிருந்து வெளியே ஆயிட்டோன்னு வச்சுங்க, லைஃப் வில் பி பர்டன்லெஸ். வாழ்க்கை பாரமற்றதாய் மாறிவிடும். அது நிச்சயம். இல்லைன்னா ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுறாருன்னா
அவரும் காரியங்களை செய்கிறார், நாமும் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். God has to do, we also have to accept it. நாமும் அதற்கு ஒப்பு கொடுத்தா தான் நடக்கும். ஏதோ அவர் மட்டும் செய்வார், நான் பாட்டுக்கு பேசாமல் இருப்பேன், வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னு சொன்னால் அது கான்டெக்ஸ்ட் வேறு, அதனுடைய காரியங்கள் வேறு. இந்த இடத்துல நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று ஒன்று நாம் நன்றாய் கவனித்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் பிறக்கிற நீங்கள் நானும் எதையும் கொண்டு வருவதே இல்லை. ரைட்? ஏன் நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒன்றுமே கொண்டு வரதில்லை. வாய் ஏன் கொண்டு வரதில்லை? அவனுக்கு எதுவும் தேவையில்லை. தேவையில்லை கொடுத்துருப்பார் தேவன். அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்முடைய தேவைகள் அதிகரிக்கிறது. போகும்போது என்ன செய்கிறோம்? அத்தனை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் யார் எடுக்கிறா, எங்கே போகுது, யார் அதை வாட் டு சே என்ஜாய் பண்ணுறா, அது போய் சேர வேண்டியது சேருதா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வி ஹாவ் டு லீவ் அண்ட் கோ. இல்லை ஒரு 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 சின்ன காரியத்தையும் கூட நம்ம எடுத்து செல்ல முடியாது. தட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். தேவன் நமக்கு நியமித்த ஒரு பாதை. அப்படி இருக்கும்போதுங்க, நத்திங் வி பிரிங், நத்திங் வி நீட். ஆகவே தான் நத்திங் வி பிரிங். ஒன்றும் எனக்கு தேவையில்லை, ஆகவே தான் ஒன்றும் கொண்டு வரதில்லை. தேவன் எனக்கு கொடுத்து அனுப்புறதில்லை. ஐ ஆம் வித் யூ, நான் போதும் உனக்கு அப்படிங்கிறதுனா அவருடைய காரியம். உலகத்தில் நான் ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ, நான் தான் உன்னை அனுப்ப போகிறேன். நீயா பிறக்கலை, நான் உன்னை பிறப்பிக்க பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா ஐ வாண்ட் டு டூ எனிதிங் எவ்ரிதிங் இன் யோர் லைஃப். அப்படிங்கும்போது நீ எதை குறித்து கவலைப்படா. பிலீவ் மீ, நம்பு, எனக்கு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடு, என்னை நீ ஏற்றுக்கொள், எனக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீ கொடு, இடத்தை கொடு, நான் காரியத்தை நடப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எதையுமே கொடுக்காதபடி இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதான் ரியாலிட்டி. நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள். இந்த உலகத்தில் பிறந்திருக்க எந்த மனுஷனாக பிறக்கும்போது எதாவது கொண்டு வந்து நத்திங். ஈவன் அவன் ஒரு நிர்வாணமாய் வந்தான். வசனம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், அவன் ஞானவான், நிர்வாணியாக என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் தான் திரும்ப போகிறேன். நத்திங் ஐ டு டேக் வித் மீ. அப்படி எதுக்கு அப்படின்னா God will do everything. ஆனால் பாருங்கள், இப்படி ஒன்றுமே கொண்டு வராத அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்குது. தன்னுடைய சூழ்நிலையை பற்றி எதுக்குமே தெரியாது. தன்னுடைய பெற்றோருடைய நிலை, தான் பிறந்திருக்கிற குடும்பத்தின் சூழ்நிலை எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. தே பி ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருக்குங்க அந்த குழந்தைங்க. நாட்கள் செல்ல செல்ல, நீங்கள் நானும் அப்படி தான் பிறந்து வந்தோம். பிறந்த நாட்களை குறித்து இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிறந்து வந்து வயதாக ஆக நம்முடைய அனுபவங்கள் முதிர்ச்சியாக, நம்முடைய அறிவு பெருக்கும் போது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா? இல்லை. we are put in burden, we are loaded with burden. பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலைமைக்கு நேராக வாழ்க்கை மாறுகிறது இல்லையா? தட் இஸ் நாட் லைஃப். அதல்ல வாழ்க்கை. தேவன் ஒரு மனுஷனை பாரப்படுத்த மாட்டாருங்க, அது மட்டும் நிச்சயம். நான் என்னை நானே பாரப்படுத்தி கொள்கிறேன். அது எந்த வகையில் தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னு வச்சுங்க, லைஃப் வில் பி பர்டன்லெஸ். பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு நான் சொல்லலை, பாரம் இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியும். வேதம் எனக்கு வழிகாட்டுகிறது. நிறைய காரியங்கள் அதை குறித்து நம்ம சிந்திக்க முடியும். பட் வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட். ஒரு 4 காரியங்கள் என்னிடத்தில் நம்ம உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நேரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போகலாம். என்ன காரியங்களை நாம் விட்டு விட வேண்டும், அந்த பாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்ன மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். மத்தேயு 11:28. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இது அவரிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிறார். அடுத்தது என்ன செய்யணும் தெரியுங்களா? எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், இது யார் தள்ளிவிடணும்? நாம தான். முதல் பார்க்கும்போது 11:22 வாசிக்கும் போது அந்த பாரத்தை நீக்குவது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது God will do. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வசனம்
சொல்லுகிற ஆலோசனை தருகிற அப்படின்னா திஸ் வி ஹவ் டு டூ, இது நாம் செய்ய வேண்டும். இதை நாம் செய்யலைன்னு வைங்க, we cannot have a burdenless, பாரமற்ற ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. கடைசி வரைக்கும் பிரச்சனையை மேலே பிரச்சனை சந்திச்சு ஏன் வாழ்கிறோம் என்கிற நிலைக்கு நேரம் ஆண்டு ஜீவனுள்ள தேவனை அறிந்தும் ஜீவ மார்க்கத்தை உணர்ந்தும் அதனுடைய பாதைகளினுடைய தாற்பயத்தை புரிந்தும் குழப்பத்தில் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இன்னும் சொல்ல போனால் பாக்கியமில்லாத ஒரு நிலைக்கு நேராக நான் வாழ்க்கை போகும். இதுக்கு காரணம் தேவன் அல்ல. வி ஷுட் பி வெரி கிளியர். என் தேவன் அப்படி செய்யலை, நான் தான் அதுக்கு பொறுப்பாளி, நான் தான் அதுக்கு உத்தரவாதி. என் வாழ்க்கையை நான் தான் மாற்றிக்கிட்டேன். அப்போ என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் 12:1 வாசிக்கிற அந்த வசனத்தின்படி நம்மை பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற எல்லா காரியத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன, நம்மை பாரப்படுத்துகிற காரியங்களிலிருந்து எல்லாத்தையும் தள்ளி விடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது காரியம், ஒரு மனுஷன் எதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 8வது வசனம். கோபத்தை நெகிழ்ந்து எதை விட்டுறணும்? உக்கரம். அப்புறம் இன்னொன்று அதுக்கு முன்னால் கோபம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான வெறிச்சல் உனக்கு வேண்டாம். யார் சொல்கிறது வேண்டான்னு? கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம்? கோபம் எனக்கு வேணும். இன்றைக்கி என்ன சொல்லுங்க, என் வாழ்க்கையில் கோபத்தினுடைய அளவு எவ்வளவு? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆங்கர் ஐ ஆம் ஹேவிங் வித் மீ அப்படின்னு சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு காரியம், நமக்கு எப்போ கோபம் வர ஆரம்பிச்சுது? கோபம் எந்த வயசுலேருந்து வர ஆரம்பிச்சது? அது தெரியாது. பிறந்ததே கோபம் வருது. என்னைக்கு கோபம் தீருது? என்னைக்கும் தீர மாட்டேங்க. கடைசி வரைக்கும் பார்க்குறோம் இந்த மனுஷன் கோபக்காரனாகவே வாழ்கிறத பார்க்குறோம். வசனம் சொல்லுகிறது கோபம் பாரம், அது ஒரு பாரங்க. வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள், 27ஆம் சங்கீதத்தில் 3 நீதிமொழிகள் 27 3வது வசனம் வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3. கல் கனமும் மணல் பாரமாயிருக்கும். இந்த ரெண்டுலேயும் அதிகமான பாரம் எது தெரியுமா? கல் இருக்கு இல்லைங்களா, கல் ஸ்டோன், அது பாரமாக இருக்கும், அது தெரியும். மணல் இருக்குது பாருங்க, அதுவும் பாரம் தான், அதுவும் தெரியும். ஆனால் இதை விட கம்பேர் பண்ணிங்கன்னா மூடனுடைய கோபம் இருக்குது பாருங்கள், இது ரெண்டே விட ஜாஸ்தி. இந்த கோபத்தை நான் வச்சுட்டு நான் பாரத்தோடு வாழ்கிறேன்னா பாரம் இல்லாமல் வாழ்கிறேன்னா பாரம் தான். இதுக்கு யார் காரணம்? நான் தான். கோபம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறதே இல்லை, கோபத்தோடு தான் இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நம்ம பைபிள் வாசிக்கிறோம். காயின் ஆபேல் அண்ணன் தம்பி, அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறாங்க. கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையின் மீது அவருக்கு பிரியம் இல்லை. இது பார்த்த உடனே அந்த மனுஷனுடைய முகநாடி வேறுபட்டது. பைபிள் வாசிக்கிறோம். அப்படின்னா கோபப்படுற மனுஷனுக்கு வெளிப்பாடு எங்கே தெரியும்னாங்கம்மா? முகத்திலே. அப்பா வராரு, கோபத்தோடு வராரு, எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காந்துக்கோ. சொல்கிறோமா? சொல்கிறோம். அதே தான் நம்மளும் செய்கிறோம். பாரு, எதுவும் பேசிடாத, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது கோபம், பாரம். லைஃப்பில் திஸ் பாரம் இருக்குது, பேர்டன் பாருங்கள். ஒரு மனுஷனை அழுத்தி அவனை அப்படியே கீழே தள்ளிடும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் இருந்தால் எரிச்சல் வரும், எரிச்சல் வந்து அந்த பொல்லாப்பாய் மாறிவிடும், என்ன வேணால் செய்ய தோணும். ரொம்ப கொடூரமான ஒன்று என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பாரமான காரியம்னா கோபம். ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும்.
ஆங்கர் இஸ் டேஞ்சர். கோபம் அது மகா கொடியது. கோபத்தினால் வாழ்க்கையை இழந்து போன மனிதர்கள் ஏராளமாக இருக்காங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னு வைங்க, பாரம் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கும். நான் ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஊழியம் செய்யலாம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் சிலங்க சொல்லுவாங்க, கோபம் எப்படி வரும் தெரியுங்களா? கோபம் பொத்துக்கிட்டு வரும், சாதாரணமாக வராது. கோபம் பொத்துக்கிட்டு வருது அப்படிங்குவாங்க. என்ன ரீசனுங்க? அடக்கி வைக்க முடியாத ஒன்றாய் மாறி விடுகிறது. இதனால் எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சாங்க தெரியும். அது மட்டும் இல்லைங்க, எத்தனை நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? சபைகள், திருச்சபைகள் உடைகிறது, குடும்பங்கள் சீரழிகிறது, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற உறவுகள் சிதிலமடைகிறது, அண்ணன் தம்பிக்குள்ளாக வேற்றுமைகள் உருவாகிறது. வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிற நிலைக்கு நேரம் போயிடும். இதுதான் ப்ராப்ளம். இது யாருங்க காரணம்? தேவன் அல்ல. நான் என் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஐ ஹவ் டு லீவ் ஆல் திஸ் ஆங்கர் ஃப்ரம் மை லைஃப். எல்லாத்தையும் விட்டு கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க கஷ்டம், ரொம்ப டேஞ்சரில் இருக்கணும்னு அர்த்தம். பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற கழுத்து நோகும். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. உழைக்கிறோம், இளைப்பாறுதல் இல்லை. எங்கே வேணால் போயிட்டு எல்லாம் சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரே எரிமலையை போல வெடிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படிக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? கோபக்காரியும் சண்டைக்காரியுமான ஒரு ஸ்திரீயிடத்தில் குடியிருப்பதை பார்க்கலாம். எங்கே இருக்கலாம்? வனாந்தரத்தில் ஒரு மூலையில் போய் எங்காவது கண்ணு காணாத இடத்துல நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு சம்பவம் உண்டு. நம்ம இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது ஸ்மார்ட் சிட்டியில் வாலாங்குளம், குறிச்சிக்குளம், அங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் காலையில் 7 மணிக்கே வந்துடுவாங்க. என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை, வீட்டுக்கு பிரச்சனைன்னு தப்பிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு நைட்டு அதே மாதிரி 9 மணி ஆனாலும் 9:30 மணி ஆனாலும் உட்காந்துருப்பாங்க. ஏன் சார் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் தூங்கிட்டு சார், சத்தமில்லாம் பூனை மாதிரி போய் படுத்துக்கிறேன். ஏன்னா போன பிரச்சனை. எவ்வளோ காரியங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நடந்து கொண்டு இருக்கிற தெரியுமா? பாரம், கோபம் இஸ் அ பாரங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். பிரசங்கின் போது எக்லேஷியஸ் பிரசங்கி 7ஆம் அத்தியாயம் 9வது வசனம். பிரசங்கி 7ஆம் அத்தியாயம் 9வது. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, என்னுடைய நெஞ்சில் என்ன குடியிருக்கும்? கோபம் குடியிருக்குமா? எப்போ? நான் மூடனாய் இருக்கும்போது. அல்லது கோபம் என் நெஞ்சிலே குடியிருக்கும் என்று சொன்னால் நான் மூடன், அறிவற்றவன், தேவனை பற்றின அறிவில்லை, எனக்கு எந்த உலக அறிவும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. கோபம் நிர்மூடனை கொள்ளும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அதாவது மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். அதே யோபு 5:2 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கோபம் அவனை கொன்றுவிடும். See, it will kill relations. It will kill our life. வாழ்க்கையை கொன்று போடும், உறவுகளை கொன்று போடும், நட்புகளை, ஃப்ரெண்ட்ஷிப்பை கொன்று போடும், எல்லாத்தையும் கொன்றுடும். அதுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை, வேறு தெரியாது அதுக்கு. ஆகவே பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா முதலாவது நம்ம விட்டுவிட வேண்டிய காரியம் இல்லை, கோபத்தை விட்டுவிட வேண்டும். கோபத்தை விட முடியுமா? நமக்கு முன்னால் இருக்கிற ஆளை பொறுத்து இருக்கு இல்லையா? இன்றைக்கும் பார்க்குறேங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு எல்லாம் கொள்ளுமா அப்படி எரிஞ்சு விழுகிறத பார்க்கும்போது எப்போ தான் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுன்னு தெரியுது. நான் அதனால் எனக்கு கோபம் இல்லைனாலும் சொல்ல, நான் உங்களை விட மோசமான ஆள். ஆனால் நீங்கள் உங்களெல்லாம் மோசம் சொல்கிறதுக்கு நான் இல்லை. அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. 80 வயசு ஆகிருப்பாங்க, இனி இந்த வயசுலேயே கோபப்பட்டு இருப்பாங்க. என்னங்க, வாட் லைஃப் இட் இஸ் திஸ்? என்ன பண்ண போகிறேன்? கோபத்தை வெளிப்படுத்தி நான் பெரியவன் காமிச்சு என்ன இருக்க போது சொல்லுங்கள்? டேக் இட் ஈஸி, விட்டு கொடுத்துருங்க, காரியங்களை செய்து பாருங்கள். ஜஸ்ட் டேக் இட். என்ன நடக்க போகுது? ஒரு நஷ்டம் வராது. கர்த்தரை வாழ்க்கையில் ஒன்றையும் குறைவில்லாமல் மாற்றித்தரவர் போதுமானவர். ஏன்னா அவருக்கு பின்பாக வந்தவங்க, அவங்களை பின்பற்றி போன ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன பிள்ளைகள் செய்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது
இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்கணும், ஆனால் வரல. ஏன்னா அவர் நமக்கு ரோல் மாடல். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தை விட்டு விடுவோம் என்று சொன்னார். பாரம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கும். நம்ம நினைக்கிற கடன் தாங்க பாரம் என்று நினைக்கிறோம். கடனும் பாரம் தான், ஆனால் அதை விட மகா பாரம் என்ன தெரியுங்களா? கோபம். கடனை கூட எப்படி அடைச்சிடலாம், வியாதி ஒரு பாரம் என்று நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய பாரம் என்று நினைக்கிறோம். ஐயோ, இந்த வியாதினால் நான் ரொம்ப பாரம் சுமந்து வாழ்கிறேனே, எனக்கு எப்போ தான் விடுதலை வேணும் என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. உண்மைதான், அது பாரம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை விட மோசமானது, அதை விட கொடூரமானது கோபம். இரண்டாவது நீதிமொழிகள் 17ஆம் அத்தியாயம் 14வது வசனம். நீதிமொழிகள் 17:14. ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. வாக்குவாதம் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம். இது அடுத்து ஆர்குமெண்ட். வாக்குவாதம் அதாவது விவாதம், அது ஒரு பெரிய ஒரு பாரமாக என் வாழ்க்கையில் மாறிடும். ஏன் வாக்குவாதம் வருது? இந்த ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வாக்குவாதமே பண்ணாத ஆளுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் வாக்குவாதம்? நான் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகிற ஆளுங்க. ஆகவே உங்களுக்கு வாக்குவாதம்னு என்னென்னு தெரியாது. வாக்குவாதம் ஏன் வருது நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் பெரியவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நான் வாக்குவாதம் பண்ணுவேன். எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி என்னுடைய ஈகோவை கொண்டு வந்து முன் நிறுத்துவதற்காக தான் வாக்குவாதம் பண்ணுவேன். நிறைய பெரியவங்களை பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சும்போது பேசாமல் பொறுமையாக கேட்டு போயிடுவாங்க, ஒரு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெரியும் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தே நாட் ஆர்கியூ. ஆனால் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் நீ பெரியவன நான் பெரியவன் அங்கே ஆர்கியூ பண்ணி அங்கே என்னை நிரூபிக்க பார்க்க. we can win argument, we will lose people. வாக்குவாதத்தில் ஜெயிக்கலாம் பிரதர், ஆட்களை இழந்துருவோம். நான் ஜெயிப்பேன், நான் தான் கரெக்டுன்னு நான் சொல்லி என்னால் ஐ கேன் ப்ரூவ் மை செல்ஃப், இட்ஸ் பாசிபிள். அப்படியே நான் என்னோடய காரியங்களை நான் முன்னிலைப்படுத்தி அது கரெக்டு இது கரெக்டு அதை பண்ணி அப்படி இதனால தான் அதனால தான் ஜஸ்டிஃபிகேஷன் மேலே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நான் ப்ரூவ் பண்ண முடியும் நான் நல்லவன் என்று சொல்லி. பட் ஐ வில் லூஸ் பீப்புள், ஜனங்களை இழந்துருவேன். இன்றைக்கி எத்தனை பேர் வாக்குவாதத்தின் நிமித்தமாக, ஆர்குமெண்ட் நிமித்தமாக, விவாதத்தின் நிமித்தமாக, தங்களுடைய ஈகோவை முன்னிறுத்துவது நிமித்தமாக, நான் தான் பெரியவங்கிற காமிக்கிறது நிமித்தமாக ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க. கூட இருக்கிற கணவன் காணாமல் போயிருப்பார், கூட இருக்கிற மனைவி காணாமல் போயிருப்பாங்க, கூட இருக்கிற அண்ணன் காணாமல் போயிருப்பார், திருச்சபையில் விசுவாசி காணாமல் போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளோட பேச மாட்டாங்க. என்ன யூஸு? நான் ஜெயிச்சிருக்கலாம், ஐ ஆம் அ வின்னர், பட் ஆக்சுவலி ஐ ஆம் அ லூசர். ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் நானும் நீங்களும் கெட்டு போக மாட்டோம். ஆனால் கெட்டு போகிற ஒரு நாளும் விட்டு கொடு. நான் என்னைக்கு எப்படி நினச்சிப்பா என்னுடைய வாக்குவாதத்துடைய பர்சன்டேஜ் எப்படிங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா? எதுக்கு எடுத்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன், நான் தான் நல்லவன் நீ இருக்கட்டும். என்னால் என்ன, நான் நல்லவா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? இல்லையே, நாட் நீடட், லெட் இட் பி. அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கல, தேவன் அறிவான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? பட் அந்த ஆட்டிடியூட் நமக்கு வராது. ஆகவே தான் விவாதம் எழும்பும் மூலம் விட்டுவிடு. அது மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். மதகை மட்டும் திறந்துட்டோன்னு வச்சு இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோதான், அன்கண்ட்ரோல்டு. ஆகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? வாசித்து பார்க்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 6:4. இந்த வாக்குவாதம் உள்ள ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி வாசி. அந்த மனுஷன் இருமாப்பு உள்ளவனும், ஒரு மனுஷன் இருமாப்பு உள்ளவனும், ஒன்றும் அறியாதவனும், தர்க்கங்கள் வாக்குவாதங்களை பற்றி, அது ஒரு நோய், டிசீஸ். எது? வாக்குவாதம். வாக்குவாதம் பண்ணுறவனுக்கு எது தெரியுங்களா? அதுக்கு அவன் நோயை போல அவன் வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்கும். வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அந்த வாக்குவாதங்களினால் என்ன உண்டாகும் தெரியுங்களா? பொறாமையும், சண்டையும், தூஷணமும், பொல்லாத பிரச்சனைகளும் உண்டாகி, கெட்ட சிந்தனை உள்ளவர்களும், சத்தியமே இல்லாதவர்களும், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற பிறக்கும்.
ஆகவே நீ என்ன தீமோத்தேயுவை என்ன செய்யணும், தயவு செய்து இப்படிப்பட்ட ஆட்களோட நீ போயிடா, சேர்ந்துடாது, அவளை விட்டு விலகிடு, இல்லைன்னா நீ நோய் வந்துடும். இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது தொற்று நோய் மாதிரி. கொரோனாவெல்லாம் ஒரு காலத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போகும்போது உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க. என்னடா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாமே பேக்கெட்டில் வருது, பிஸ்கட்டில் ஒரு கவரில் வருது, அப்புறம் வேற ஒரு கவரில் வருது. ஏன்னா அதைக்கே தட்டு எடுத்துட்டோம்னா நம்ம கொரோனா, அதை வாங்கிட்டு சாப்பிட்றதா எடுத்துகிட்டு வரதா அங்கேயே சாப்பிட்டதா பிரச்சனை, பயமாக இருக்குது அவங்களுக்கு. எங்களால் அவங்களுக்கு பயம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அது தொற்று நோய் போலது. வாக்குவாதம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, தட்ஸ் ஆல் கான். வாக்குவாதத்தை விட்டு தயவு செய்து நம்மகிட்ட நியாயம் நீதி நேர்மை இருந்தாலும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், விட்டுருங்க, லீவ் இட். ஆனால் முடியாது, ஏன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் நல்லவன் என்பதை ப்ரூவ் பண்ணணும், நோட்டீஸ் அடித்து ஒட்டணும், பாலிமர் நியூஸில் வரணும், பிபிசியில் வரணும், நான் நல்லவன். அது வரைக்கும் விட மாட்டோம். இது என்ன யூஸ் பிரதர்? ஜெயிச்சிருங்க, யூ லூஸ் பீப்புள். நீங்கள் ஜனங்களை விட்டுருவீங்க, இழந்துருவீங்க, நண்பர்களை விட்டுருவீங்க, உறவுகள் கெட்டு போயிடும். ஆகவே வேண்டாம், அது ஒரு பாரம். வாக்குவாதம் என்பது ஒரு பாரம். நம்ம நினைக்கிற நோய் என்பது பாரம் சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து வாக்குவாதம் என்பதும் கூடிய ஒரு நோய் தான். இது ஆவிக்குரிய நோய். சரீரத்தில் இருக்கக்கூடிய நோயை நம்ம தீர்த்தரலாம், அல்லது எப்படியா அது கூட வாழ்ந்து பழகிடலாம், ஆனால் தப்பு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி விட்டுருவார். ஓகே ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு போதும்னு சொல்லி பேசாமல் இருந்தலாம். பட் ஆவிக்குரிய நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் இட்ஸ் டிஃபிகல்ட். என் கழுத்து பாரம் சுமந்து நோகிறது. எதனால? வாக்குவாதம் என்கிற ஒரு பாரம் என்னை அழுத்திட்டே இருக்குங்க. விட்டுருவோம், நாட் நீடல். கோபம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். விட்டுட்டு இருக்க முடியுமா? அதை கொண்டு போய் நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாது. ஏன்னா அவ்வளவு உறவு நம்மோட ஒட்டி பிறந்தது. அது எப்படி பிரதர், அது எப்படி என்ன அவங்க தப்புன்னு சொல்லலாம்? எனக்கு 4 வார்த்தை கரெக்டாக கேட்கலன்னா எனக்கு மனசு ஆறவே ஆறாது. நான் ப்ரூவ் பண்ணணும். வேண்டாம், கர்த்தர் தெரியும். அடுத்த ஒரு முக்கியமான காரியம் இருக்கு பாருங்க. 3வது எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 9வது வசனம். எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 9வது வசனம். எஜமான்களே, நீங்களும் செய்து எல்லாத்துக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று, அவரிடத்தில் பட்சபாரம் இல்லை என்று கண்டு கடும் சொல்லை விட்டுவிடுங்க. நம்ம பேசுறதெல்லாம் கடுஞ்சொல்லா, சாதாரண சொல்லா, இல்லை எப்படி இருக்குது? நம்முடைய சொல்லுகள்லாம் எப்படி இருக்குது? வார்த்தைகள் ஊசியில் பழத்தில் அந்த ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே லைஸாக ப்ரிக் பண்ணுறது. இட்ஸ் ஆல் பாசிபிள். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த திறமை இல்லைங்க. இதெல்லாம் இது நம்மளா தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற திறமை. அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவோம், ஆனால் குத்துற மாதிரியும் குத்திருப்போம். நோகாத மாதிரி இருக்கும், ஆனால் அவனை நோகடிக்கும். திஸ் ஆர் ஆல் நம்மளுடைய டேலண்ட்டு. ஆவிக்குரிய டேலண்ட் இல்லைங்க, உலக பிரகாரமான டேலண்ட்டு. கடும் சொல்லை விட்டு விடுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லவே வேண்டாம், பேசவே கூடாது என்று சொல்லி தான் வார்த்தைகள் சொல்லிடுது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, பிரதர் இப்படியே விட்டாலாம் ஆகாதுங்க, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அப்போ தான் அவனுக்கு உரைக்கும். யாருக்கு? அவனுக்கு. அவளுக்கு இல்லைன்னா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் அவனுக்கு உரைக்குங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தால் அவன் இப்படி தான் இருப்பான். 4 வார்த்தை கேட்டு பாருங்கள், 4 வார்த்தை கேட்டுருங்க. வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை பாரத்தின் மேல் பாரமாய் மாறிவிடும். நத்திங் தேர். கடும் சொல்லை விட்டு விடுங்கள். அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசவே கூடாதுங்க. இட்ஸ் வெரி டஃப். இன்றைக்கி வார்த்தையினாலே வாழ்ந்தவங்களை விட, நல்லா கவனிங்க, வார்த்தையினாலே வாழ்ந்தவங்களை விட வார்த்தையினாலே வீழ்ந்தவர்கள் ஏராளம். ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்கிறோம்,
அல்லது உம்முடைய வார்த்தையில் கேட்கலன்னா எனக்கு ஜீவன் இல்லைங்கிறோம். ஆனால் நம்ம வார்த்தையை கேட்குறவங்களுக்குள்ள ஜீவனே போயிடும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஜீவன் பெறுவோம், பாடுவோம், எல்லாம் சொல்லுவோம். நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்குறவன் ஜீவன் விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு பேசுவோம். நீங்கள் இல்லை, தயவுசெய்து நான் உங்களை சொல்லலை. நீங்களாம் பார்க்கும்போது என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னா, நீ இப்படி பேசவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் நான் கேட்டு பார்த்துருக்குறேன். கடும் சொல்ல விட்டுருங்க. அப்படி ஏதாவது அவங்களுக்கு உபதேசம் பண்ணோன்னா ஒரே வழி தான் இருக்குது. அவங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பைபிளை சொல்லிக்கப்போ அவன் செஞ்ச தப்பெல்லாம் நம்ம விட்டுறணுமா பிரதர்? அவனுக்கு எதாவது நம்ம சொல்லக்கூடாதா? அவனை திருத்தக்கூடாதா? நம்ம திருத்தலைன்னு யார் திருத்துறது? எப்படி நம்ம திருத்தலைன்னா யார் திருத்துறது? அதனால அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆலோசனை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும், அவனுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழி இருக்குது. பைபிளில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுது. வாசித்து பாருங்கள். அதே எபேசியர் 5ஆம் அத்தியாயம் 19ஆவது வசனம். சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் எப்படி புத்தி சொல்லணும்? எந்த சங்கீதத்தில்? பாடல். இப்போ நான் யாருக்கா ஆலோசனை சொல்லணும்னா கூப்பிட்டு அண்ணனை தமிழை கூப்பிட வர வச்சு, ஒரு கீபோர்டை வர வச்சு, ஒரு பாட்டு பாடி, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அப்புறம் இப்படி வேணால் புத்தி சொல்லலாம். இது பைபிள் சொல்லியிருக்கு. யாருக்கா புத்தி சொல்லலாம், வாங்க பிரதர்ஸ், வாங்க சிஸ்டர், உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீ போட்டு கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடி, ஒரு கீர்த்தனையை பாடி, ஒரு ஞான பாட்டு பாடி அவங்க புத்தி சொன்னோம்னா தெளிஞ்சிடும், புத்தி தெளிஞ்சிடும். அதை விட்டுட்டு கடும் சொல்லை பேசுவோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு விஷயம். இதுக்கு என்ன செய்யலை? அதுக்கு இது செய்ய முடியுமா? முடியாது. இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. பின்னதான் செய்கிறது. கடும் சொல்லே விட முடியாது, இந்த மாதிரி புத்தி சொல்லவும் தெரியாது. அப்போ என்ன செய்யறது? பாரம், வாழ்க்கையில் பாரம். இது செய்ய முடியலன்னா அதுவும் செய்யாதீங்க. கடும் சொல்லை பயன்படுத்தாதீங்க. இது செய்ய முடியுமாண்டா இது செய்யுங்க, முடிஞ்சே செய்யுங்க. அப்படின்னா எல்லாம் 150 சங்கீதம் இருக்குது. அத்தனையும் மனப்பாடம் பண்ணி இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி சங்கீதம் 23 உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் நிறைய உங்களுக்கு ஆலோசனை 119 இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நைட்டெல்லாம் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். அவங்க தப்பே செய்ய மாட்டாங்க. ஏன்னா தப்பு செய்தால் திரும்பி வரணுமே. சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஆனால் நம்ம எப்படி புத்தி? இப்படியெல்லாம் கிடையாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிறது. அவன் அந்த புத்தி கேட்டு அவனுக்கு என்ன வேணா ஓடியே போயிடுவான். புத்தி தெரியாது, புத்தி குழம்பி போயிடும். இப்படி அல்ல, இது ஒரு பாரம். கடும் சொல்லை விட்டு விடுங்க. மேபி ஜோக்கு மாதிரி இருக்கும், பட் சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ இழந்துட்டுருக்குறோங்க, எவ்வளோ நஷ்டப்பட்டுருக்குறோம், எவ்வளோ பாரத்தை நம்ம தேவையில்லாமல் வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவைங்களா? வேறு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை ஆண்டவர் கேளுங்க, நிவர்த்தி செய்வார். வியாதியில் பிரச்சனையை ஆண்டவர் நிவர்த்தி செய்வார். இல்லை குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாத்தையும் செய்வார். பட் இது நீண்ட நாள் செஞ்சாகணும். கடும் சொல்லி நீண்ட நாள் விட்டு விடுவோம். 4ஆவதாக கடைசியாக ஏசாயா 2:22. நம்ம முதல்ல பார்த்தோம் கோபத்தை விட்டு விட வேண்டும், 2வது வாக்குவாதத்தை விட்டு விட வேண்டும், 3வது கடும் சொல்லை விட்டு விட வேண்டும், 4வது ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. நம்பி அவன்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும் பார்த்துருப்போம். நத்திங் வில் ஹேப்பன். ஏன்னா பாவம் அவன் என்ன எப்பேற்பட்ட மனுஷன். அதோடு அவன் முடிஞ்சிச்சு. நம்ம கேட்ட உதவியெல்லாம் நினைப்போம். அது மனுஷன் நம்பக்கூடாதா? நம்படா. தேர் இஸ் எ லிமிட். ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை வரைக்கும் தான் அவங்கள நம்ப முடியும். அந்த எல்லைக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் எப்போ வேணால் அவனுடைய நாசிலுக்கு சுவாசம் நிற்கும். எனி டைம். வாட் ஹேப்பன்? நம்ம உண்மையை வச்சுக்கிற நம்பிக்கை என்ன ஆகும்? நீங்கள் நிறைய பேர் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட மனிதர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அவங்ககிட்ட இருந்து நமக்கு ஏதாவது காரியங்கள் நடைபெறாதது நிமித்தமாக தான் வாழ்க்கை பாரமாகிறது. நல்லா பாருங்கள். ஏன் வாழ்க்கையில் அவன் பிரதர்
அவர் எனக்கு ப்ராமிஸ்ட் மீ அதை செய்கிறேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். செய்யலாங்க, செய்ய மாட்டேன்னு இல்லை, முடியும். ஆனால் எவ்வளோ செய்ய முடியும்? ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு அவர் விட்டுருவார். தட்ஸ் ஆல். அவர் அவ்வளோதான் முடியும். ஏன்னா நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு திராணி என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது. வாட் ஐ ஷுட் டூ? ஐ ஷுட் பிலீவ் மை காட் ரேதர் தென் பிலீவிங் மேன் ஆர் மென் ஆர் பீப்புள். என் சொத்தையோ சுகத்தையோ மனுஷனையோ நம்புவதை விட்டு விடுங்கள். என்ன ஆசையில் சுவாசம் உள்ள மனுஷன். தேவனை நம்புவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் பாரங்கள் குறையும். ஆனால் ஒன்றுங்க, இது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். தேவனை நம்புவதை விட மனுஷன் மீது அதிக நம்பிக்கையாக இருப்போம். கடும் சொல்ல நம்ம விட்டுவிட நம்மளால் முடியாது. அதே சமயம் வாக்குவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது செய்யாமல் எனக்கு தூக்கமே வராது. சம்மாவும் ஆயில் ஆர்கியூ 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 ஆர்கியூ. ஐ வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஏதாவது சொல்லி நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க நான் முயற்சி கொண்டே இருப்பேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய கோபம் என்னை அழுத்திட்டே இருக்கும். கோபத்திலிருந்து எவன் விடுதலை ஆகிறான்? இஸ் அ மேன் வித் டெலிவரன்ஸ். கர்த்தர் அந்த மனுஷனை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். கழுத்து நோகுதுங்க. என் கழுத்து தான் நோகுது. பாரம் சுமந்து. என்ன பாரம்? கோபத்தினால் வந்த பாரம். அதே சமயத்தில் வாக்குவாதத்தினால் வந்த பாரம். அதே சமயத்தில் எனக்குள்ளாக இருக்கிற கடும் சொற்களால் பயன்படுத்துகிற வார்த்தையினால் வந்த பாரம். அதே போல் மனுஷனை நம்புவதால் வந்த இன்னும் நிறையா இருக்குது. பொறாமை இருக்குது, கீழ்ப்படியாமல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு பாரமாக தான் மாறுது. இதெல்லாம் நான் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல இரவு வேளையிலும் ஆண்டவரே, பாரமில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக எங்களை நேசிக்கிற கர்த்தர் எங்கள் மீது கரிசனை கொண்டு இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக, புத்திமதிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இது மனுஷரால் கூடாதது தான், ஆனால் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, ஒத்தாசை செய்யும் பொழுது, வழிநடத்தும் பொழுது இது எங்களாலும் முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையில உம்மை நம்பி உம்மை சார்ந்து தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டவரே, கோபத்தையும் விவாதத்தையும் கடும் சொல்லையும் இனியும் எங்களுக்கு பாரம் உண்டாக்குகின்ற எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் விலக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கேள்வி பதில் உட்காந்துக்கோங்க. ஒரு 5 அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஜானகி அக்கா, சுமதி அக்கா, திலகக்கா, ஷீலிகா, வியூலா சரஸ்வதி, ரத்தினம்.
பிரிசில்லா. இந்த மாதம் வந்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ இதுவரையில் எழுதுனதெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, நான் கேட்க போகிறதெல்லாம் ஃபைல் பண்ணிடுங்க. அதை தொடர்ச்சியாக ஸ்டாக் ஃபைல் கொடுத்துருக்குறதுனால அதெல்லாம் ஃபைல் வரிசையாக ஃபைல் பண்ணிவிட்டு வாங்க. ஜனவரி மாதம் புது ஃபைல் கேட்காதீங்க, தொடர்ந்து ஃபைல் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் அண்ணன் கொடுத்த கேள்வி பதில்கள், அதுக்கு உண்டான பதில்கள் இதெல்லாம் எழுதுனது ஒட்டுமொத்தமாக வச்சுருக்கீங்களா? அப்போ இருந்து அண்ணன் முதல் ஆரம்பித்ததுலேருந்து இல்லை? சரி சரி, ஜெபிக்கலாங்களா? ஆராதனை வேலையில் நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோம். என்ன, அது ஆராதனை துவங்குவதற்கு முன்பு என்ன அப்படின்னா, பாலன்னு சொன்னார், முடிந்தவர்கள் எழுந்து நின்று அப்படின்னு சொல்லி. நம்ம முடியலன்னு பல நேரங்கள் உட்காந்துக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடியாமல் போகுது. இன்றைக்கி பாருங்கள், திருச்சபைக்கு நமக்கு நேரத்தில் வர முடியறதில்ல. கரெக்டாக 6:50 6:55 வரைக்கும் இங்கே ஒருத்தரையும் காணோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நேரத்தில் நமக்கு வர முடியறதில்லை, நம்முடைய காரியங்களை சரியாக செய்ய முடியறதில்ல. ஒரு சிலருடைய பக்தியை நம்ம பார்க்கும் பொழுது 80 வயசானாலும் 85 வயசானாலும் நெடும் முழங்காலில் அவங்க நிற்கிற காரியங்களையும் நெடும் முழங்காலில் அவங்க நடக்கிற காரியங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய பக்தியெல்லாம் என்ன பக்தின்னு நம்ம நினைக்க தோன்றுகிறது. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுங்க. அவர் நமக்கு ஜீவனை தந்தவர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தேவனுக்காக நம்ம பக்தி வைராகியை நம்ம பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் கூடுகை எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. சிறப்பு பாடல்கள் யாரும் பாடுறதுக்கு முன் வர்றதில்லை, சிறப்பு சாட்சிகள் சொல்கிறதுக்கு முன் வர்றதில்லை. அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அப்படி ஒரு வேளை சிறப்பு சாட்சிகள் சிறப்பு பாடல்கள் பாடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் முன்கூட்டி அண்ணன்ட்ட சொல்லிடுங்க, பிலிப் அண்ணங்கிட்ட சொல்லிடுங்க. அந்த காரியங்களை நம்ம ஒழுங்கு செய்து அதை முறையாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம பயன்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், இந்த நாளிலும் ஜீவனோடு பலத்தோடு கூட இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு நீர் அழைத்து வந்தீர். உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும் உம்மை உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கும் தேவன் கிருபை செய்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, பாரமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆவியானவருடைய கிருபை பலன் எங்களை சூழ்ந்து வழிநடத்தட்டும். உம்முடைய அன்பின் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் தேவன் நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபங்களுக்கெல்லாம் எங்களுடைய கண்கள் காண நீர் பதில் தரப்போகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே வயது முதிர்ந்து பலவிதமான பலவீனங்கள் இருந்தாலும் தகப்பனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கென்று சொல்லி தகப்பனே வைராக்கியம் பாராட்டி இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற பிலிப் அண்ணனுக்காக, ஜானகி அக்காவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற பாரம் வாஞ்சை ஆண்டவரே நீர் கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அநேகர் இன்னும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய துதி சத்தமும் ஆராதனை சத்தமும் ஆண்டவரே ஜெப தொனிகள் ஆண்டவரே இந்த வீட்டிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் விடுதலையாகட்டும், சுகம் பெறட்டும் ஆண்டவரே. அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
தகப்பனே, தொடர்ந்து அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தி தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மான் அண்ணனுக்காக, ஆண்டவரே ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற பேத்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. தேவையான ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் படிக்கிற காரியங்களில், பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களில் சாட்சியாய் எடுத்து நிறுத்துவீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரத்தில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பம் குடும்பமாய், பெயர் பெயராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதினுடைய ஆண்டவரே, அந்த பயனை இம்மையிலே பிள்ளைகள் வெளிக்கொணர கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யுங்க. இதனாலே அவர்களுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. உம்முடைய கரத்தில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், அன்பும், சமாதானமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட உணவு உண்டு அதுக்கப்புறம் கடந்து செல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்போதும் கூட ஒரு நடன நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய மீனா எஸ்டேட் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க முன்பதாக வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க.